வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலம் தரும் சித்த மருத்துவ நிகழ்ச்சியில் இருதயத்தை பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிகள், நம்முடைய சமையல் கட்டிலே இருக்கிற ஒரு பொருள் சீரகம் என்று சொல்லுவார்கள். அகம் என்றால் உடல், சீர் அகம் என்றால் இந்த உடலை சீர் செய்கிற ஒரு பொருள். அதனால்தான் அதுக்கு பேர் சீரகம் என்று பெயர். இந்த சீரகம் ஒரு ஒற்றை பொருளாக மனித உடலில் பல நோய்களுக்கு தீர்வாக இருக்கிற ஒரு உணவுப் பொருள். சிறுநீரக கல்லை கரைப்பதற்கும் உதவும், கல் வராமல் தடுக்கும், இரத்த அழுத்தத்தை கூடாமல் பராமரிக்கும். இரத்த அழுத்தம் வந்த பின்னால் போய் மருந்து கலந்து கொண்டு இருக்கிறோமே, இரத்த அழுத்தமே வராமல் தடுத்து வாழ்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதற்குத்தான் சீரகம். வாயு என்று சொல்லுகிற கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு சம்பந்தமான பிணிகள், மூட்டு வலி, இதெல்லாம் வராமல் தடுக்கிற சக்தி சீரகத்துக்கு உண்டு. அதனால தான் அஞ்சரை பெட்டியிலே சீரகத்தை சேர்த்திருக்கிறார்கள். அதை அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம் என்கின்ற தலைப்பிலே பார்ப்போம். இப்பொழுது சீரகத்தை, உங்களுக்கு இன்னொரு செய்தி தெரியும். மலை பிரதேசத்திலே உயரமாக மலை மீது ஏறிப்போனால் அங்கே காற்று அழுத்தம் குறைவதனாலே இருதயத்திலே தாக்கம் ஏற்படும். அப்போ இருதயத்துக்கு ஆபத்து வராமல் இருப்பதற்காக இந்த மலை பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள் என்ன செய்வார்கள், ஜீரா வாட்டர், ஜீரக தண்ணீர் குடிப்பதே. இப்போ நீங்கள் கேரளா, மைசூர் எல்லாம் போனீங்கன்னா அங்கே குடிக்க கொடுக்குற தண்ணீரை பார்த்தீங்கன்னா ஒரு இளமஞ்சள் நிறமாக இருக்கும். அது என்னவென்றால் ஜீரகத்தை போட்டு காய்ச்சிய தண்ணீர். பாருங்கள், வாழ்வியலாக வாழ்க்கையில் சேர்த்து விட்டார்கள். சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் மருத்துவம், ஒரு உணவு மருத்துவம். வாயுவோடு நாசி நோய் வன் பித்தம் சேராது, வாயுவோடு நாசி நோய் வன் பித்தம் சேராது, காயம் நெகிழாது கண் குளிரும். காயம்னா உடம்பு, அது நெகிழாதுன்னா தளர்ந்து போகாது. காயம் நெகிழாது கண் குளிரும், துயமலர் காரலக பெண்மையிலே கை கண்டது இத்தனையும் சீரகத்தை நீ தினமும் தின், சீரகத்தை நீ தினமும் தின், கை கண்டது இத்தனையும் காரலக பெண்மையிலே வாயுவோடு நாசி நோய் வன் பித்தம் சேராது, காயம் நெகிழாது கண் குளிரும். எத்தனை மருத்துவ குணங்களை தேரையர் அப்படியே பட்டியலிடுறார் பாருங்க. என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் இல்லை, சுலபமான வழி வீட்டில் கையாளுங்கள். ஒரு தேக்கரண்டி சீரகம், ஒரு டீஸ்பூன், 2 லிட்டர் தண்ணீர், 2 லிட்டர் தண்ணீரில், குடி தண்ணீரில் 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டு மூடி கொதிக்க வையுங்கள். 5 நிமிடம் கொதித்தவுடன் நிறுத்திவிட்டு அந்த தண்ணீரை வடித்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு குடிப்பதற்கு போதிய தண்ணீர். தண்ணீரை குடிப்பதற்கு பதிலாக இப்படி கொதிக்க வைத்து, சீரகத்தை கொதிக்க வைத்து எடுத்த தண்ணீரை குடித்து வாருங்கள். நோய் கிருமிகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு வாயு தொல்லை, கேஸ்ட்ரைட்டிஸ் என்கின்ற பிணி இல்லாமல், வாத நோய்கள் வராமல், சிறுநீரக கல் வராமல் உடலை பாதுகாத்து வைத்துக் கொள்ளலாம். என்ன செய்ய போகிறோம், ரொம்ப சிம்பிள். 1 ஸ்பூன் சீரகம், 2 லிட்டர் தண்ணி ஒரு ஆளுக்கு, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க, குடிங்க, அவ்வளவுதான். வந்த பின்னால் அவதி உருவதை விட வருமுன் காப்பதல்லவா சமயோசிதமும் அறிவுமாகும். பின்பற்றுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.